கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த காலை வேளையிலே கூட ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா இகபர நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய சிலுவினால் நமக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசுக்கு சிலுவை ஒரு ஆசீர்வாதம் அல்ல, சிலுவை ஒரு சாப சின்னம் தான். அது சிலுவிலே கொண்டு போய் கள்ளர்களை அடித்தார்கள். அது ஒரு சாபத்திற்குரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே நமக்கு சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்களை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். சிலர் சிலுவையை மேன்மை பாராட்டுவார்கள். சிலுவை மேன்மை பாராட்ட நமக்கு சிலுவிலே ஒன்றுமில்லை, அது ஒரு சாபச்சின்னம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறையுண்டவராய் நம்முடைய பாடுகளை சுமந்ததினால் அவராலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்குது. அவர் சிலுவிலே நடத்தின போரினால் நமக்கு கிடைத்த நன்மைகளை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதை நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 2:16 நாம் வாசிக்கிறோம். பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சிலுவையிலே கர்த்தர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய ரோகங்களை சுமந்து தீர்த்தார் என்றெல்லாம் நாம் ஏசாயா 53 வாசிக்கிறோம். அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். அவர் சிலுவிலே பல நன்மைகளை செய்தார். ஆனால் நமக்கு சில காரியங்களை மாத்திரம் இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். பகையை கர்த்தர் சிலுவிலே ஒழித்தார். இந்த பகை பிசாசானவன் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் கொண்டு வந்தான். இன்றைக்கும் சில மனுஷர்களை எழுப்பி பகையை மனுஷர்களுக்குள்ளே உண்டாக்க பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி என்னென்றால், சிலுவையிலே பகையை கர்த்தர் ஒழித்தார். ஆகவே இனி மக்களுடைய இருதயத்திலே பகையை யாரும் விதைக்கவே முடியாது. தேவனுடைய அன்பும் அவருடைய இரத்தத்தினுடைய தெளிக்கப்பட்ட இரத்தத்தினால் இருதயங்களை கர்த்தர் சுத்தமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பகையை கர்த்தர் சிலுவிலே ஒழித்தார். ஆகவே நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருந்த பாவத்தினால் உண்டான பகையை கர்த்தர் சிலுவையினாலே அவர் சிலுவை சுமந்து அதை தீர்த்து விட்டார். அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் இன்னும் கூட வாசிக்கிறோம். அதில் நான் வாசிக்கும் பொழுது எபேசியர் 2:16 அல்லாமலும் தூரமாக இருந்த உங்களை சமீபமானவர்களாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை நமக்கு அறிவித்தார். அப்படி இருதிரத்தாரையும் ஒரே ஆவியினாலே பிதாவாகிய தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். நாம் பாவிகளாக இருந்து பிதாவுக்கு தூரமாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் சிலுவிலே பாடு அனுபவித்த பொழுது பிதாவுக்கு நாம் சமீபமானோம். இதை குறித்து ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஏசாயாவிலே நாம் வாசிக்கும் பொழுது 53 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தை அவர் மரணத்திலே ஊற்றினார். தன்னுடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார். அதனாலே பலவான்களை கொள்ளை பொருளாய் அவர் சம்பாதித்து கொண்டாராம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்த பொழுது அநேக புறஜாதிகள் பாவிகள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பினார்கள். அவருடைய இரத்தத்தினால் ஆகிய அந்த உடன்படிக்கையினாலே அநேகர் வரும்பொழுது பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? வருகிற அந்த பாவிகள் பக்கமாய் அவர் முகத்தை திருப்பி அவர் சந்தோஷம் அடைகிறார். இது ஒரு பெரிய காரியமாக இருக்குது. நாம் எபிரேயர் 2:10 பார்க்கும் பொழுது கர்த்தர் மகிமையில் அநேக பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக மகிமையின் அதிபதியாகிய இயேசுவை, ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய பாடுகளினாலே அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது பிதாவாகிய தேவனுடைய முகம் அந்த பாவிகள் பக்கமாய் திரும்பினபடினாலே இயேசுவுக்கு அவர் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. பார்த்தீங்களா? மகிமையிலே அநேக பிள்ளைகளாகிய நாம், பாவிகளாகிய நாம் சேர்க்கப்படுகிறோம் பிதாவின் இடத்துல. அப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய முகம் நம் பக்கமாய் வருகிறது. ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து ஒரு நிமிஷம் கைவிடப்படுகிறார். எவ்வளோ பெரிய தியாகம் இது! சிலுவிலே கர்த்தர் பாடுகளை சகித்து நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாதபடிக்கு கொலோசியர் 2 நாம் வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 2:14 நாம் வாசிக்கிறோம், நமக்கு எதிரடியாய் வந்ததான கையெழுத்தை கர்த்தர் குலைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2:14 நமக்கு எதிரடியான கட்டளைகளினாலும் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடி சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். நமக்கு விரோதமாய் ஒரு கையெழுத்து இருந்தது. அது என்ன தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் சாகும் என்பது. இதுதான் தேவனால் எழுதப்பட்ட தீர்ப்பாய் இருந்தது, மாறாத தீர்ப்பு. ஆனால் அதை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தினாலே அந்த தீர்ப்பை உடைத்தார்.
பாவிகளாகிய நமக்கு இருந்த மரணத்தை அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்தார். பாவிகளாகி இருந்த நாம் பரிசுத்தவான்களாக இயேசு பாவமானார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு துரைத்தனங்கள், நமக்கு மேலாக துரைத்தனம் பண்ணி கொண்டிருந்த சாத்தானுடைய கிரியைகள், அதிகாரங்கள், நாம் பாவிகளாக இருக்கிறபடினால் சாத்தான் நம்ம மேல அதிகாரத்தை செலுத்தினான். மனுஷருடைய அதிகாரங்கள், துரைத்தனங்கள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் உரிந்து கொண்டார். உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவிலே அவர் வெற்றி சிறந்தார். இன்றைக்கு நாம் அடிமைகள் அல்ல, சுயாதீனராக இருக்கிறோம். அது எதனால சம்பாதிக்கப்பட்டது? அவர் நம்முடைய நிமித்தம் அவர் அடிமையின் கோலம் எடுத்தார். அவர் தன்னை தாழ்த்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே நடத்தின போரின் நிமித்தம் நமக்கு விடுதலையும் சமாதானம் உண்டாயிற்று. நம்முடைய கையெழுத்துகள் குலைக்கப்பட்டது. நமக்கு விரோதமாக இருந்த கட்டளைகள் மாறினது. பிதாவாகிய தேவனோடு கூட நாம் ஒப்புரவானோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாம் நம்மேல் இருந்த துரைத்தனங்கள், அதிகாரங்களை முறித்து போட்டு நம்மை விடுதலை ஆக்கினார். நாம் லேவியர் ஆகமத்தில் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியன் ஒரு குடத்தின் தண்ணீரிலே ஒரு குருவியை கழுத்தை கிள்ளி ஒரு குருவியை தண்ணீரில் போடுவான். இன்னொரு குருவியை அந்த தண்ணீரிலும் இரத்தத்திலும் தோய்த்து அதை பறக்க விடுவானாம். அது எதற்கு அடையாளமாக இருக்குது? நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மரித்தார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டு இன்றைக்கு சுதந்திரமாய் நாம் பறக்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சிலுவை ஒருவேளை சாப சின்னமாக இருந்தாலும் அது நிமித்தம் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் என்று இந்த நாளிலே நாம் பார்த்தோம். ஆகவே சிலுவை நாதர் இயேசுவை நம்முடைய கண்கள் முன்னே எப்பொழுதும் வைத்துக்கொள்வோம். அவருடைய சிலுவையின் பாடுகளை நாம் எப்பொழுதும் நினைப்போம். அதனால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. சிலுவை சிந்தையிலே கொண்டவர்கள் பாவத்துக்கும் உலகத்துக்கும் அவர்கள் விலகி இருப்பார்கள். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிப்பதற்காய் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நாளிலுமாய்க்கூட நீர் எத்தனை அருமையான தேவன் ஆண்டவரே. எங்களுக்காய் பாடுகளை அனுபவித்து பிதாவோடு கூட எங்களை ஒப்புரவாக்குவதற்காக நீர் பாடுகளை சுமந்து கொண்டீர். சிலுவிலே வெற்றி சிறந்தீர். பாவத்தையும் சாபத்தையும் சுயத்தையும் உலகத்தையும் பிசாசையும் நீர் ஜெயித்தீர் ஆண்டவரே. எங்களை விடுதலை ஆக்கினீர். எங்கள் நிமித்தம் கர்த்தாவே நீர் அடிமையானீர். எங்களை சுதந்திரவாளிகளாய் மாற்றினீர். அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. உம்முடைய தியாகத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அன்புக்காய் நாங்கள் என்றைக்கும் கடனாளிகளாக இருக்கிறோம். பிதாவாகிய தேவனோடு எங்களை ஒப்புரவாக்கினதற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்ட எல்லா மக்களும் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் கொண்டு வாழ நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை கூறி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்காய் நன்றி. சிலுவையின் ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சகல நன்மைகளின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிப்பதாக. ஆமேன்.